பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுக்கு சுமார் ₹1,00,00,000 கட்டணம் செலுத்தும் முதுகலை மருத்துவ படிப்புகளில் மாணவர்கள் சேர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் MD, MS மற்றும் PG டிப்ளமோ இடங்கள் உட்பட 52,000க்கும் மேற்பட்ட முதுகலை இடங்கள் உள்ளன. இந்நிலையில் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. 2.4 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் 1.3 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கான முதல் சுற்று நிறைவடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 27,000 மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் 140 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுக்கு சுமார் ₹1,00,00,000 கட்டணம் செலுத்தும் முதுகலை மருத்துவ படிப்புகளில் சேர்ந்துள்ளதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான EWS சான்றிதழ் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் தகுதியான மாணவர்களின் மருத்துவ வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுகலை நீட் தரவரிசையில் மிகவும் குறைவான மதிப்பெண் கொண்ட EWS சான்றிதழ் வைத்துள்ள மாணவர்கள் NRI ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து ஆண்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்துகிறார்கள் அல்லது முழு மருத்துவ படிப்பிற்கும் ₹1,00,00,000 மேல் செலவாகும் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேர்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிர்வாக இட ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள 16 இடங்களில் 4 இடங்களை EWS சான்றிதழ் வைத்துள்ள மாணவர்கள் கைப்பற்றுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இத்தகைய முறைகேடுகள் நடப்பதாகவும் போலி EWS சான்றிதழ் குறித்த ஒன்றிய அரசு இதுவரை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.